சொல்லுகிற இந்த குட்டிச்சுவரை கட்டி எழுப்பியவர்கள்ல அயோத்திதாசரும் இருக்கிறார், தாத்தா ரெட்டமலை சீனிவாசனாரும் இருக்கிறார். தமிழ் தேசியத்தை கரைத்து குடித்த பேராசான் பேமா அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை பாஜக நிக்காத தொகுதியில நாங்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம், சீமானுக்கு ஓட்டு போடுறதுன்னு முடிவு பண்ணிருக்கோம். சீமான் இன்னைக்கு எவ்வளவு தைரியமா இதை சொல்றாரு அப்படின்னா, அவருக்கு இவாளெல்லாம் ஆதரவா இருக்கா, இந்த தேர்தலில் சீமாருக்கு நல்லா சீர்வரிசை கொடுக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய வேண்டுகோள். அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமார், சரி ஒரு மரியாதையாக நம்ம பேசலாம்னு வச்சுக்கோங்க, சரியா? இனிமே இன் விகுதின்றது ஒரு அவன் இவன் அப்படின்ற மாதிரியாவது வந்துடும். அதனால் சீமான் நாம் இனிமேல் சீமார் அப்படின்னு இருவிகுதி மரியாதை நிமித்தமாக இருவிகுதி போட்டே நான் அழைக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரை ஒரு கட்சியினுடைய தலைவர், மிகப்பெரிய ஒரு போராளி, தமிழ் தேசிய போராளி, அவரை நாம் மரியாதை குறைவாக பேசிடக்கூடாது இல்லையா? அதனால சீமார் அப்படின்னு இனிமேல் நம்ம குறிப்பிடலாம்னு நினைக்கிறேன். ரைட்டா? விகடன் மேகசின்ல ஒரு நேர்காணல் அவருடைய இது வந்திருக்கு. விகடன் அவாள் இனி அடிக்கடி இதே மாதிரியான சீமார் மாதிரியான ஆட்களிடம் நிறைய நேர்காணல்களை எடுத்து போடுவார்கள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன்னா தேர்தல் வருது இல்லையா, நிறைய போடுவாங்க. இந்த மாதிரி பார்ப்பன கடப்பாறையை வைத்து கையில் வச்சிருக்கிறவங்க எல்லாம் நிறைய நேர்காணல் எடுத்து போடுவாங்க. அப்படி இதில் சீமாரோட நேர்காணல் இதில் வந்திருக்கு. அவர் அதில் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அதில் ஒரு பகுதியை மட்டும் நான் எடுத்து உங்களுக்கு பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது, எல்லாமே பெரியார் தான் என்பவர்கள் எங்களுக்கு ஓட்டு போட வேண்டாம், நாங்கள் திராவிடர்கள் என்பவர்களும் எனக்கு ஓட்டு போட வேண்டாம். குறிச்சிக்கோங்க நீங்கள் கரெக்டாக. தமிழர்கள் எனக்கு ஓட்டு போட்டால் போதும், திராவிட சித்தாந்தத்துக்கும் தமிழ் தேசிய கருத்தியலுக்கும் இடையேதான் இங்கே போட்டி, சரியா? பிராமண எதிர்ப்பு என்ற ஒன்றை கட்டி அதன் மீது கட்டப்பட்ட திராவிட குட்டிச்சுவரை பிராமண கடப்பாறையை கொண்டே உடைப்பேன் என்பதில் எந்த தவறும் இல்லை. இது சீமாருடைய நேர்காணல் அவர் சொல்லியிருக்கிற ஒரு பகுதி. பிராமண எதிர்ப்பு என்ற ஒன்றை கட்டி அதன் மீது கட்டப்பட்ட திராவிட குட்டிச்சுவரை பிராமண கடப்பாறையை கொண்டே உடைப்பேன் என்பதில் எந்த தவறும் இல்லை அப்படின்றதுல அந்த இடத்துக்கு நான் வர்றேன், சரியா? இப்போ பிராமண எதிர்ப்பு என்ற ஒன்றை கட்டி அது மேலே திராவிட குட்டிச்சுவரை கட்டி வச்சிருக்கிறதா அவர் சொல்றாரு. திராவிட இயக்கம் குறித்த அவருடைய பார்வை இப்பெல்லாம் அப்படி மாறி இருக்கு, அதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த திராவிடம் அப்படின்ற சொல்லை அரசியல் ரீதியாக, சமூக அரசியல் ரீதியாக முதல்ல பயன்படுத்தியது யாரு அப்படிங்கிறது வரலாற்று பதிவுகளில் இருக்கு. இதை நம்ம நிறைய முறை நம்ம சொல்லி இருக்கோம். அப்போ இவர் என்ன சொல்றாரு, முதலாக இந்த திராவிடம் அப்படின்னு யாரெல்லாம் பயன்படுத்தினாங்களோ அவங்க எல்லாருமே இந்த திராவிட குட்டிச்சுவரை கட்டி எழுப்ப அடித்தளமிட்டவர்கள் அப்படின்றது சீமாருடைய கருத்து, சரியா? அப்போ முதல்ல சமூக அரசியல் ரீதியாக திராவிடம் என்ற அந்த சொல்லை தன்னுடைய அமைப்புக்கே பயன்படுத்தியவர் தாத்தா ரெட்டைமலை சீனிவாசனார் அவர்கள். அதற்கு தொடர்ந்து அதற்கப்புறமா அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் அவருடைய அமைப்புக்கும் திராவிடம் என்ற சொல்லை அவர் பயன்படுத்தி இருக்கிறார், சரியா? அதற்கு முன்பாக 1887 ஜான் ரத்தினம் அவர்கள் நடத்திய திராவிட பாண்டியன் அப்படின்ற அந்த பத்திரிகையில் அயோத்திதாச பண்டிதர் ஆசிரியராக அவர் இருந்திருக்கிறார் ஒன்று. அதுக்கப்புறமா உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நம்ம இதெல்லாம் சொன்னால் அப்போது இவர்கள் எல்லாம் இந்த திராவிடம் என்ற சொல்லை அரசியலுக்காக, அதாவது சமூக அரசியலுக்கு, ஆரிய அரசியலுக்கு, ஆரிய கருத்தியலுக்கு எதிராக அங்கே பயன்படுத்தி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ இந்த சீமார் சொல்லுகிற இந்த குட்டிச்சுவரை கட்டி எழுப்பியவர்கள்ல அயோத்திதாசரும் இருக்கிறார், தாத்தா ரெட்டமலை சீனிவாசனாரும் இருக்கிறார் அப்படிங்கிறதுனால அதையும் சேர்த்து தான் அவர் சொல்றாருன்னு தான் இங்கே பொருள் இல்லையா? ரைட். அப்போ அவர்களும் அதாவது அயோத்திதாச பண்டிதர் அவர்களையும் தாத்தா ரெட்டமலை சீனிவாசனாரையும் பின்பற்றுகிறவர்கள் அல்லது அவரை கொள்கை வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள், திராவிட இயக்கத்தவர்கள் யாருமே இவருக்கு ஓட்டு போட வேண்டான்றதை அவர் சொல்லிடுறாரு. ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் இன்னொன்று சொல்லுவாங்க, அயோத்திதாச பண்டிதர் பின்னாடி அவர் மனசு மாறிட்டாரு, அதை நான் முதல்ல திராவிடன்னு சொன்னது தப்புதான்றதை உணர்ந்து அதுக்கப்புறம் அவர் நடத்திய பத்திரிகைக்கே தமிழன்னு தான் பேர் வச்சு நடத்தினாரு அப்படின்னு ஒரு அதிமேதாவியான தமிழ் தேசியத்தை கரைத்து குடித்த பேராசான் ஒருத்தர் இருக்காரு, பேமா அப்படின்னு சொல்லுவாங்க அவரை. அவர் சொல்லுவார் அடிக்கடி, அவர் அதுக்கப்புறம் ஒரு பைசா தமிழன்னு தானே நடத்தினார், தமிழன்னு தானே அவர் நடத்தினார், அதுக்கப்புறம் அவர் திராவிடன் எல்லாம் அவர் சொல்லவே இல்லை, அவர் மாறிட்டாரு அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னன்னா,
ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிறது அவர் நடத்தின பத்திரிகையோட பேர், சரிங்களா? அது வந்து 1906 இருந்து 1914 அயோத்திதாச பண்டிதனார் இருக்கிற வரைக்குமே வந்து உயிர் வாழ்ந்த வரைக்கும் அவர் வந்து அதை நடத்தி இருக்கிறார். ஒரு பைசா தமிழன் அப்படின்ற பெயரோட தொடங்கி இடையில் 2 ஆண்டுகள் ஒரு பைசா தமிழன் அப்படின்றது இருந்து அதற்கப்புறம் 1908 இருந்து இறுதி வரைக்குமே வந்து வெறும் தமிழன் அப்படின்ற தலைப்புல தான் அந்த பத்திரிகை வந்தது. அது ஓகே. ஆனா அதில் அவர் திராவிடன் என்ற சொல்லை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் பல இடங்களில் அப்படிங்கிறதையும் நாம இங்க குறிச்சிக்கணும். அதனால அவர் இது திராவிடம் அப்படிங்கிறதை விட்டுட்டு ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன், தெரியாதனமா திராவிடன்னு சொல்லிட்டேன், பின்னாடி வந்து இந்த மாதிரி பேராசன்லாம் வந்து இதெல்லாம் கரெக்ட் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவர் வந்து திருந்திக்கிட்டாருன்னு இவர் சொல்றாங்கல்ல, இதெல்லாம் வெறும் கதை. அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் தான் வாழ்ந்தவரை அதில் வந்து உறுதியோடு தான் இருந்தார். இன்னும் சொல்ல போனா மக்கள் தொகை கணக்கெடுப்புல 1911 பிரிட்டிஷ் காலத்துல மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துறாங்க. அந்த கணக்கெடுப்பு நடத்தும் போது அவர் அதுல என்ன குறிப்பிடுறார் அப்படின்னா, தன்னுடைய மக்களுக்கு, தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கின்ற தமிழர்களுக்கு அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, அவருடைய தமிழன் பத்திரிகையிலேயே அவர் அதை வந்து அறிக்கையாக ஒரு வேண்டுகோளாக அவர் வந்து வெளியிடுறாரு. 1910 டிசம்பர்ல வந்து அவர் வெளியிடுறாரு. என்ன சொல்றாரு, இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும்போது தமிழர்கள் அனைவரும் தங்களை திராவிட பூர்வ குடிகள் என்றே குறிப்பிட வேண்டும். எப்படி? தமிழர்கள் அனைவரும் தங்களை திராவிட பூர்வ குடிகள் என்றே குறிப்பிட வேண்டும். இந்த சீமார் சொல்ற குடியெல்லாம் கிடையாது, சரியா? சீமாரோட குடி தனி, அது வேற விட்டுருங்க. இப்ப இவர் சொல்றது வந்து திராவிட பூர்வ குடிகள் என்றே குறிக்க வேண்டும் சொல்லிட்டு அயோத்திதாச பண்டிதனார் 1910 டிசம்பர் மாதம் அவருடைய தமிழன் இதழில் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறார். இப்போ நீங்கள் எப்போ வந்து அவர் இதை விட்டுட்டதா சொன்னீங்க? எவ்வளவு பொய் பாருங்க, சுற்றி சுற்றி பொய் சொல்கிறது. ஏன்னா இவங்களை எல்லாரையும் வந்து பகச்சிக்க கூடாது, இவங்களுக்கு வந்து பகச்சிக்கிற துணிச்சல் இவங்களுக்கு கிடையாது. பெரியார்னா எளிதாக வந்து அவங்களால வந்து எதிர்த்துற முடியும். ஏன்னா பெரியார் வந்து எந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்குமான ஒரு சாதிக்குமான தலைவராக இங்கே இல்லை. அவர் வந்து ஒட்டுமொத்தமாக ஒரு மானுட இனத்திற்கான தலைவராக தந்தை பெரியார் அவர்கள் இங்கே பரிணமித்து நிற்கிறார். அப்படின்றப்போ இவர்கள் எளிதாக வந்து அவரை வந்து குறை சொல்லிட்டோ அல்லது அவர் மேலே அவதூறுகளை அள்ளி தெளிச்சிட்டோ போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அயோத்திதாச பண்டிதரையோ இரட்டைமலை சீனிவாசனார் அவர்களையோ இவர்களால் பகைத்து கொள்ள முடியாது. அதனாலதான் என்ன பண்றாங்கன்னா, அவங்கள வெளியில வந்து துப்பவும் முடியாது, உள்ள முழுங்கவும் முடியாது. அந்த மாதிரி ஒரு நிலையில் இந்த தமிழ் தேசிய கும்பல், அதாவது நான் சொல்ற தமிழ் தேசிய கும்பல் அப்படின்றது இந்த சீமார், பேமா மாதிரியான இந்த ஆட்களை மட்டும் நான் சொல்றேன், அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க, சரியா? இவங்க வந்து தொடர்ந்து இந்த விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதே சீமார் என்ன சொன்னாருன்னா, சிறுபான்மையினர்னு யார் இருக்காங்க இங்க, சிறுபான்மையினர்ன்றதை ஏன் பயன்படுத்துறீங்க, அது சிறுபான்மையினர்னு சொல்றவங்க எல்லாம் வந்து என்னன்னா அடி முட்டாள்களா, என்னமோ ஒரு வார்த்தைகளெல்லாம் வந்து அவர் ரொம்ப மோசமா கூட அவர் வந்து பயன்படுத்தினார். அப்போ இவர்கள் வந்து அம்பேத்கரையும் தலைவராக ஏற்றுக்கொண்டவர் கிடையாது இந்த சீமார். அவர் ஏற்கனவே தெளிவாகவே சொல்லியிருக்கிறாரு. வந்து அயோத்திதாசரையும் இரட்டைமலை சீனிவாசனாரையும் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அம்பேத்கரை வழிகாட்டியாக மட்டுமே என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும்னு சொன்னவர் தான் இதே சீமார், சரிங்களா? இவர் தான் இப்போ என்ன பேசுறாரு அப்படின்னா, இந்த திராவிட குட்டிச்சுவரை பிராமண கடப்பாறையை கொண்டு இடித்து தள்ளுவேன் அப்படின்னு நான் சொன்னதுல தவறில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, தாத்தா இரட்டைமலை சீனிவாசனார் தொடங்கி ஐயா அயோத்திதாச பண்டிதர் அவர்கள் எல்லாம் சேர்ந்து கட்டமைத்திருக்கிற ஆரிய அரசியலுக்கு எதிரான, ஆரிய கருத்தியலுக்கு எதிரான இந்த திராவிடம் என்பதை இடித்து தள்ளுவேன் அப்படிங்கிறதா இன்றைக்கு வந்து யாருடைய நிலைப்பாடா இருக்குன்னா, இந்த புது பார்ப்பனர், ஒன்றை பார்ப்பனர்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி புது பார்ப்பனரான சீமாருடைய கருத்தாக இங்கே இருக்கு, சரிங்களா? ஒன்று. இன்னொன்று, ஓட்டு போடுறதுக்கு நம்ம வரலாம். இவர் சொல்லியிருக்கிறதுல ஓட்டு போடுறது, ஏன்னா இப்போ தேர்தல் வருது, 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. இதில் அவர் ஓட்டு போடுறதை பற்றி அவர் பேசியிருக்கிறாரு. பெரியார் தான் எல்லாம் என்று சொல்பவர்கள் எனக்கு ஓட்டு போட வேண்டாம், கண்டிப்பாக விழாது, ஒரு ஓட்டு கூட உனக்கு விழாது, அதில் உனக்கு வந்து பெருசு இந்த இதெல்லாம் சொல்லிக்க தேவையில்லை, அது ரைட்டா? அதுக்கப்புறம் திராவிடத்தை வந்து ஆதரிப்பவர்கள், திராவிடத்தை ஆதரிப்பவர்களினுடைய ஓட்டும் உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக எந்த ஓட்டுமே விழ போகிறதில்ல தமிழ்நாட்டில். ஏன்னா தந்தை பெரியார் அவர்களினுடைய சிலை மீது கை வைத்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் எதிர்ப்பார்கள். பார்ப்பனர்களை தவிர, பாஜக RSS அடிவருடிகளை தவிர, சீமார் போன்ற நாக்பூர் கைக்கூலிகளை தவிர அனைவரும் எதிர்க்கின்ற ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அப்போ இங்க இருக்கின்ற மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருவருமே தந்தை பெரியாரை வெறும் கடவுள் மறுப்பாளராக மட்டும் பார்க்கல, தந்தை பெரியாரை தமிழ்நாட்டினுடைய தலைவராக பார்க்கிறாங்க. தந்தை பெரியார் அவர்களால் தான் இங்கே இடஒதுக்கீடு, கல்வி, வேலை வாய்ப்புக்கான அடித்தளம், சமூக நீதி, அரசியல், இவை பெண் விடுதலை, ஆண் பெண்ணுக்கான அந்த சம உரிமை, பாலின சமத்துவம், இது எல்லாமே தந்தை பெரியாரால் தான் இங்கே விதைக்கப்பட்டிருக்கிறது. அதில் தான் இன்னைக்கு வந்து பெரிய பெரிய கட்டடங்களாக இங்கே வந்து சமூக நீதி அரசியல் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிங்கிற அரசியல் புரிதல் தெளிவாக
தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு, இன்றைய இளைஞர்களுக்கு இருக்கு. நீங்க வந்து ஒரு சிலர் நான் சொன்ன இந்த ஏற்கனவே சொன்ன கோஷ்டிங்க மட்டும்தான் வந்து இந்த சீமார் கருத்துக்களை வந்து கேட்டுட்டு நடந்துட்டு இருக்காங்க. ரைட்டா? அப்ப அவங்களுடைய ஓட்டும் வேணாம். சரி. தமிழர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் தங்களை தமிழர்கள் என்று நினைப்பவர்கள் மட்டும் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்றாரு. ரைட். ஆனா இவருக்கு என்னன்னா, ஏன் இவ்வளவு வெளிப்படையாக ஒரு தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு துணிச்சலா அவர் வந்து சொல்றாரு, தைரியமா சொல்றாரு அப்படின்னா இதுக்கு ஒரு பின்புலம் இருக்கு. என்ன பின்புலம் அப்படின்னா, அண்மையில் வந்து அவர் ஏறிய மேடைகள் எல்லாம் நமக்கு தெரியும். எந்தெந்த மேடைகள் எல்லாம் ஏறி பேசினார். பாண்டே அவரெல்லாம் வந்து எப்படி வந்து சீமாரை புகழ்ந்து தள்ளினார், இதெல்லாம் நமக்கு வந்து தெரியும். அப்போ இன்னும் ஏன் இவ்வளோ துணிச்சலாக பேசினார்னா, இந்த பேக்ரவுண்டு இருக்கிற துணிச்சலில் சீமார் அப்படி பேசிட்டு இருக்காரு. சரியா? அண்மையில் வந்து ஒரு பார்ப்பன நண்பர் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒரு விஷயத்த சொன்னாருங்க. அவர் என்ன சொன்னார்னா, வர்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். எங்கள் வீட்டில் மட்டும் ஒரு ஓட்டு வந்து திமுகவுக்கு விழும். என் ஆத்துக்காரி எங்கள் வீட்டுக்காரர் தான் திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க. நான் பாஜகவுக்கு தான் போடுவேன் அப்படின்னு சொன்னார். சரி, ஓகே, தாராளமாக போடுங்க, அது உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்னார். ஆனால் பாஜகவுக்கு நாங்கள் ஓட்டு போடுவாங்க. ஆனால் பாஜக நிற்காத தொகுதியில் நாங்கள்லாம் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம், சீமானுக்கு ஓட்டு போடுறதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு. யார் சொல்கிறா? அவ்வாள் சொல்கிறா. நீங்கள் கவனம் வச்சுக்கோங்க. சரியா? அப்போது பாஜக நிற்காத தொகுதியில் சீமானுக்கு ஓட்டு போடணும்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாரு. ஆனால் நியாயமாக பாஜக நிற்காத தொகுதியில் இவாளெல்லாம் யாருக்கு ஓட்டு போடணும்? நம்ம எடப்பாடி அவர்களினுடைய அதிமுகவுக்கு தானே ஓட்டு போடணும். இல்லை பாஜக கூட்டணியில் இருக்கிற யாருக்காவது தானே ஓட்டு போடணும். ஏன் அந்த கூட்டணியில் இல்லாத எப்போவுமே தனிச்சே நின்று டெபாசிட்டே இழக்கிற ஒரு கட்சிக்கு அவர் ஓட்டு போடணும்? அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஒட்டு மொத்தமாக இந்த சீமார் என்பவர் யாருடைய குரலாக இங்கே பேசி கொண்டிருக்கிறார்? பார்ப்பனியத்தின் குரலாக சீமான் இங்கே பேசுகிறாரு. அதனால பார்ப்பனர்கள் சீமானுக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, தமிழ்நாடு, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் அரசியலுமே பார்ப்பன எதிர்ப்பில் கட்டப்பட்டு இருக்கிற அரசியல். அதை நம்ம கவனமாக புரிஞ்சுக்கணும். இங்கே இருக்கிற திராவிட சித்தாந்தம் என்பது பார்ப்பனிய எதிர்ப்பு சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தோடு கைகோத்துட்டு இருக்கிற சீமான் இன்னைக்கு எவ்வளவு தைரியமா இதை சொல்றாரு அப்படின்னா, அவருக்கு இவாளெல்லாம் ஆதரவா இருக்கா, இவாள் ஓட்டெல்லாம் தனக்கு வரும்ன்ற ஒரு இடம் இருக்கிறது. ஒன்று. இன்னொன்று நீங்கள் யோசிச்சு பாருங்க, அப்போ அதிமுகவோட நிலைமை என்ன? பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு காலில் விழுந்து கிடக்கிற எடப்பாடியோட நிலை என்ன? ஒரு லாலிபாப்பை வாயில வச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுதான் வந்து அவங்க நிலை. அப்போ யோசிச்சுப்பா, இவர்களை நம்பினால் எப்படி வந்து நம்ம வந்து வீழ்த்தப்படுவோம் அப்படிங்கிறத இதுல இருந்து நாம புரிஞ்சுக்கலாம். இதை வந்து யார் புரிஞ்சுக்கணும்? எடப்பாடி அவர்களும் அவரை நம்பி இருக்கின்ற அதிமுக தொண்டர்களும் இதை நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். சரியா? அவங்களுக்கு ஆதரவா யார் பேசுறாங்களோ அவங்களுக்கு தான் அவங்களும் வந்து ஆதரவா இருப்பாங்க. ஆதரவா பேசுற வரைக்கும் ஆதரவா இருப்பாங்க. அதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரியா? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நம்ம என்ன ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியது இருக்குன்னா, கை காசு செலவு பண்ணி வேட்பாளர்களா நின்று வேலை செஞ்சு இந்த தேர்தலில் போட்டியிடுறீங்களே நாம் தமிழர் கட்சியினுடைய மற்ற வேட்பாளர்கள், அவர்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பார்க்கணும். நமக்கெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப கவலையா இருக்கு, அவங்களுடைய நிலையெல்லாம் என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தேர்தலில் கூட வெற்றி பெற வேண்டும் என்று இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமார் நினைச்சதே கிடையாது, நினைக்கிறதும் கிடையாது, நினைக்க போறதும் கிடையாது, வெற்றி பெற போவதும் கிடையாது. அவ்வளவுதான். இல்ல டெபாசிட் கூட வாங்க போறது இல்லைன்றது நல்லா தெரியும். வாங்கக்கூடாதுங்கிறதும் அவருடைய திட்டங்களில் ஒன்று. ஏன்னா தேர்தல் அரசியலுக்குள்ள வந்து அதிகாரத்துக்குள்ளலாம் கிடையாது. அவர் வரைக்கும் அவர் வந்து காப்பாத்திக்கணும். இதுக்காக எத்தனை பொய் சொல்லலாம், எத்தனை வந்து கேவலமாக கூட பேசலாம், எவ்வளவு அசிங்கங்களை வேணாலும் நம்ம வந்து படலாம் அப்படிங்கிறதுல அவர் உறுதியா இருக்கார். ஆனா அவர் கூட இருக்கிறவங்க தயவு செஞ்சு இதை பத்தி யோசிங்க. அவர் அயோத்திதாச பண்டிதராக இருந்தாலும் சரி, தாத்தா ரெட்டமலை சீனிவாசனாராக இருந்தாலும் சரி, நீங்கள் பார்ப்பனியத்திற்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறார்களோ இருந்தார்களோ அத்தனை பேருமே நான் கடப்பாறையை வச்சு, யாரை வச்சு? பிராமண கடப்பாறையை வச்சு இடிச்சு தள்ளுவேன்னு அவர் நிற்கிறாருன்னா, அந்த கட்சியில் இருக்கின்ற தாழ்த்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பட்டியலின, பிற்படுத்தப்பட்ட மக்கள் தயவு செஞ்சு சிந்திக்கணும் அப்படிங்கிறதா இதில் இருக்கிற செய்தி. சரிங்களா? இன்னொன்று வந்து தமிழர் கடவுள் யாரு? முப்பாட்டன் முருகன் அப்படின்லாம் வந்து வேலெல்லாம் தூக்கிக்கிட்டு பச்சை ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு அவர் வந்து ஆரம்பிச்சார். அவர் ஒரு சைடில் அந்த நாம் தமிழர் கட்சியினுடைய சைட் பிஸ்னஸாக இன்னொன்று ஆரம்பிச்சாரு. எல்லாத்துலேயும் அவர் தமிழர் சேர்த்துக்குவார், இல்லைன்னா அவர் தமிழர்னு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க போல இருக்கு. அதனால வீர தமிழர் முன்னணின்னு ஒன்று ஆரம்பிச்சாருங்க, முப்பாட்டன் முருகன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, முப்பாட்டன் முருகன் ரைட்டு. அதில் அவர் அதுலையாவது உறுதியாக இருக்கார் அப்படின்னா அதுலேயும் கிடையாது. ஏன்னா இந்த தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி எங்கே போய் நிற்கிறாரு? கோட்டூர்புரத்தில், சென்னை கோட்டூர்புரத்தில் இருக்கிற வரசித்தி விநாயகர் கோயிலில் போயிட்டு
அர்ச்சனையெல்லாம் பண்ணி தன்னுடைய மனைவியோடு போய் அர்ச்சனையெல்லாம் பண்ணிட்டு அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க போகிறதா இன்னைக்கு படத்தோட செய்தி வந்திருக்கு. அப்போது எனக்கு என்ன ஒரு கேள்வின்னா, முப்பாட்டன் முருகனுக்கு வரசக்தி விநாயகர் எப்படி உறவானாரு? முப்பாட்டன் முருகன்லேருந்து எப்படி இவர் வரசக்தி விநாயகருக்கு வருகிறார்? அப்போ வரசக்தி விநாயகர், அந்த விநாயகர் என்பது, விநாயகர் வழிபாடு என்பது உங்களுக்கு உங்கள் தமிழ் மரபுல இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதுக்கு அவர் என்ன சப்பக்கட்டு கட்ட போறாருன்னு நமக்கு தெரியல. அப்போது முப்பாட்டன் முருகன்னு சொல்லி வேலை தூக்கிட்டு சுற்றுனதும் பொய், அதுலேயுமே வந்து வெறும் பிழைப்புவாதம் தான் அதில் இருக்கே தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா அப்போ தானே இந்த நாக்பூர் வாசிகளெல்லாம் வந்து அவர் கடைக்கன் பார்வைப்படும், கடாட்சம் கிடைக்கும், அருள் பார்வை கிட்டும், அதன் மூலமாக நிறைய செல்வம் கொட்டும், இதெல்லாம் தான் வந்து அதனுடைய திட்டங்கள். சரியா? இந்த ஃப்ராடு தனத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தேர்தலில் சீமாருக்கு நல்லா சீர்வரிசை கொடுக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய வேண்டுகோள்.